பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீடிய சாந்த குணமுள்ள எங்கள் தகப்பனே, உம் அன்பு பெரியதப்பா. எங்களுடைய கீழ்ப்படியாமையை எங்களுக்கு மன்னியும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருந்த பாவத்தை மன்னியும். உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த எங்கள் நாட்களை மன்னியும் சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உம்முடைய பரிசுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் மனம் போல திரிந்து வாழ்ந்த எங்கள் வாழ்க்கையை மன்னித்தரணும் அப்பா. எங்கள் கீழ்ப்படியாமையை மன்னியும். உம்முடைய வசனம் சொல்வதை கேட்டும் தெரிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் எங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்த எங்கள் வாழ்க்கையை மன்னித்தரணும் கர்த்தாவே. எல்லாவித தீமைகளுக்கும் எல்லாவித பாடுகளுக்கும் நாங்களே காரணமாய் இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாவமே எங்கள் துன்பத்தை அதிகப்படுத்துகிறது, எங்களுக்கு கொண்டு வருகிறது. அப்படி இருக்க சாமி, நாங்கள் மனம் திரும்புகிறோம். இதுவரை இருந்தது போல அல்லாமல் இனி உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ விரும்புகிறோம். உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய வழி நடத்துதலில் நாங்கள் வாழ விரும்புகிறோம் கர்த்தாவே. தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாது இருக்கிறதே பாவம் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதே. உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். உம்முடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். உம்முடைய வேத வசனத்திற்கு செவி கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய திருவார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை வழி நடத்தும். எங்களை ஆளுகை செய்யும். எல்லாவித தீமைகளையும் எங்களை விட்டு அகற்றி போடும் கர்த்தாவே. நீர் நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருந்து எங்களை காப்பாற்றி வருகிறேன். அதுபோல என்றென்றும் எங்களை காப்பாற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். உம் திருநாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.